ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்போதும் போல் நம்ம வீடு இல்லாமல் நம்ம புது இடத்துல தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பொண்ணு வந்து ஒரு கோச்சிங் சென்டர் நடத்துகிறதா வேதிக் மேத்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த ஆஃபீஸ் தான் இது, சென்டர் நடத்துகிற இடம். இது போல தான் நாங்கள் இதெல்லாம் சார்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி நிறைய வந்து மாட்டி வச்சுருக்கோம். போர்டு, டபுள் போர்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து ஒரு போர்டு இருக்கும், அது வந்து ரூமு. இந்த பக்கம் மேப்பு இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் போர்டு வந்து புதுசாக போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்போதும் போல் நீங்கள் வந்து சார்ட்ஸை பார்த்துமே டேபிள் சேர் அப்படி தான் இருக்கும். இந்த லைன் வந்து ஷோப்பாக இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ் வாசல் படி. நான் வந்து கதவு வந்து சாத்திட்டு எடுத்துகிட்ருக்கோம் வீடியோ. இந்த ஹால் ஷெல்ஃபில் வந்து இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோடய பொண்ணு வாங்கின சர்டிஃபிகேட்டு, அவங்களோட ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தது, இதெல்லாம் வந்து நிறைய புக்ஸு, அப்புறம் நிறைய சர்டிஃபிகேட் தந்துடுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே தான் கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வேறு என்ன எக்ஸாமுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே வந்து வாட்டர் டேக் வச்சுருக்கோம். அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்துறதுனால குட்டி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சார்ட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி மாட்டி வச்சுருக்காங்க. நிறைய ஒட்டி எழுதி சின்ன பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்மளோட இடம், அதாவது கிச்சன். எப்போதுமே நம்ம இருக்கிறது கிச்சனில் தான் அதிக நேரம் இருக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப நீட்டாக பெருசாக இருக்குன்னா சொல்ல முடியாது. கிச்சன் வந்து பெருசு தான். நான் வந்து வச்சுருக்கிறது இப்படி தான் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா அப்படி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிளாக எப்போது டக்குன்னு சமையல் பண்ணுற மாதிரி இங்கேயே வேலை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து நாங்கள் செஞ்சுப்போம். எங்களுக்கு என்ன தேவையோ சும்மா வெஜிடபிள் சாதம், தயிர் சாதம் இப்படி தான் செய்வோம். அதனால தான் வந்து மீல் மேக்கரு, அப்புறம் மசாலா ஐட்டம், இது வந்து சாதாரண கடுகு, மிளகு, ஜீரகம் பார்த்திங்களா, அதுதான் நான் வீட்டில் வந்து மசாலா இதுவாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வந்து மாற்றி நான் வேறு பாக்ஸில் மாற்றிட்டு இந்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எல்லா பொருளும் வாங்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பட்ஜெட் எங்கேயே போய்டும். அதனால் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சே நான் நிறைய இதை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி வேஸ்லின் டப்பா பாருங்கள், இது காலியானது தான். இதை வந்து மசாலா பொருளாக நான் கொஞ்சம் போட்டு இந்த கிராம்பு, பட்டை, இந்த மாதிரி இந்த இலை, இந்த மாதிரிலாம் பிரிஞ்சி எல்லாம் இதில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். வீட்டில் வந்து வேறு பாக்ஸில் நான் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது வந்து மட்டன் மசாலா தூளும் அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் அந்த மாதிரி இருக்கிறத வீட்டில் கொஞ்சம் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மற்ற ஜாமானும் வந்து எக்ஸ்ட்ராலாம் வாங்கலை. நம்ம வீட்டுக்கு என்ன வாங்குகிறோமோ அதே தான். ஏன்னா அதே நபர் தான் சாப்பிட போகிறோம், இல்லை இங்கேயும் அங்கேயுமா செய்ய போகிறோம். அதனால் தேவையானதை மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பெருங்காயத்தூளை போய் பார்த்தீங்கன்னா போன மாதம் வாங்கினதே கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதம் வாங்கினது கொஞ்சம் தான், இல்லை கிட்ட தான், கால்வாசிக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா யூஸ் வந்து இங்கே ரொம்ப கம்மி, அதனால் அதுக்கு தகுந்த எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தோசை துணி எல்லாம் எடுத்து வச்சு எண்ணெய், சமையல் எண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய், இந்த மாதிரி நல்லெண்ணெய், பொடி, எது மெயினாக வேணுமோ அதை மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். காஃபிக்கு வந்து அப்புறம் ஒயிட் சுகர் தான் எடுத்துக்கிட்டேன். டக்குன்னு வாயில் வரல, ஒயிட் சுகர் தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி தான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பொருள் எது கையில் வருதோ நான் அப்படியே கொஞ்சம் நாளே எடுத்து வச்சுருவேன். அதை எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு யார் வண்டி வரும்போது எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். டீ தூள், அப்புறம் வந்து சின்ன குக்கர் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். விசில் தான் அங்கே இருக்குது. எல்லாம் விளக்கிட்டு குக்கர் இதெல்லாம் நான் வந்து ஷெல்ஃபில் கவுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து கிச்சன் ஷெல்ஃப்லாம் இருக்காது, இப்படி தான் இருக்கும். இது பழைய வீடுன்றதுனால அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பெருசாக ஷெல்ஃப்லாம் இல்லாதனால. அதனால் இந்த கண்ணாடி ஜன்னல் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ஃப்ரேமில் வந்து நான் அந்த மாதிரி குட்டி குட்டி ஊசியான மாரி அடிச்சுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் மாட்டி வச்சுக்கிட்டேன். வடிகட்டி
அப்புறம் கத்திரிக்கோல் இது மாதிரி கரண்டி எல்லாம் எக்ஸ்ட்ராஸ் வேணால் இங்கே போட்டுக்கிட்டோம். இது வீட்டில் எக்ஸ்ட்ராவாக நான் ஒன்று வச்சுருந்தது ஹாலில் போட்டு வச்சுருப்பேன். அதை வந்து நான் சரி இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு அங்கே போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மதியானம் லஞ்செல்லாம் முடிச்சாச்சு. ரசம் தான் வச்சுருந்தேன். மீதி ரசமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு அதான் ஊற்றி வச்சுருக்கேன் வாளியில். இது சாதம் தண்ணி விட்டு வைப்போம் இல்லையா, அதுக்கு வச்சுட்டு பாத்திரம் எல்லாமே விளக்க போட்டேன். ஏன்னா இங்கேயே வச்சுட்டு போயிட்டோம்னா எல்லாமே அப்படியே கெட்டு போயிடும் மறுநாள் வரதுக்குள்ளே. அதனால் நான் அப்பப்போ க்ளீனாக பண்ணிவிட்டு ஏற கட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் பாக்கி இருக்கிற ரைஸ் எல்லாமே. ஒரு டைம் சமைக்கிற நேரம் மட்டும்தான், மற்றபடி அங்கேயே சமைச்சு எடுத்துருந்தாலும் சரியாக தான் எடுத்துகிட்டு வருவோம். அப்படியே தீர்ந்துடும், அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். அடுத்தது இருக்கிறது பிஸ்கட்டு. காலி டப்பா ஒன்றும் பிளாஸ்டிக் இல்லைனால இந்த பூஜா வந்து சும்மாவே இருக்கிறதுனால அதில் போட்டு வச்சேன். சொம்பில் இருக்கிறது பால் காய்ச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து கிடையாது. காலையிலே பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன்னா காஃபியை போட்டுட்டு பாக்கி பாலை காய்ச்சி வச்சுட்டு சாயந்தரம் வந்து காஃபிக்கு வச்சுட்டு மீதி இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன். இல்லைன்னா மோர் இருந்தால் உரவுத்தியும் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் போல் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே வெம்மை, அப்புறம் வாசனைக்காக கம்ஃபர்ட், இது 2 தான் நான் கலக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஹால்லே வாஷ் பேஷன் வச்சுருக்கனால பிள்ளைங்கள்லாம் நிறைய வர்றதுனால வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. கை வாஷ் பண்ணுறது அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அதனால் எப்போதும் இந்த இதை வச்சுட்டு நான் போட்டுகிட்டே தான் இருக்கிறது. இப்போ பாத்திரம்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி சில்வர் சிங்க் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் எடுத்து போட்டாச்சு. காலைல டிஃபன் கொடுத்தது இதெல்லாமே பாத்திரம். அப்புறம் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் மட்டும்தான் பாட்டில்லாம் கிடக்கு. சாதம் வடிச்ச கிண்ணம் அது மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும் நான் கழுவி இங்கேயே கவுத்து வச்சிடுறது தான். போயிட்டு எடுத்துகிட்டு வர்றதில்ல. எல்லா பாத்திரம் போயிட்டு இருந்தால் டெய்லி இப்படி தான் போயிட்டுருக்கனால தேவையான பாத்திரத்தை இங்கேயே கொஞ்சம் வச்சுருக்கேன். டிஃபன் பாக்ஸு ஹாட் பேக் மட்டும் நான் கையில் எடுத்துகிட்டு போடுவேன். இது கிச்சனில் இருக்கிற பெரிய ஷெல்ஃபு. இதுக்கு வந்து இந்த மாதிரி மலை மாதிரி போட்டிருக்காங்க. எலியெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க போல இருக்குது. இது வந்து ஒரு 20-30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான வீடு தான். மேல் போர்ஷன் தான் நாங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாத்திரம் அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் மாவு, கோதுமை மாவு, கம்பு மாவுலாம் கொஞ்சம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சிலப்போ திடீர்னு கஞ்சி மாதிரிலாம் வச்சுக்கலாம். அப்புறம் தோசைக்கு எல்லாம் அவசரத்துக்கு வேணும்னா செஞ்சுக்கலாமே தான் இது மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வத்தல், கடல மாவு, முருங்கீரை பொடி. கீரை பார்த்திங்கன்னா இது நன்னாரி சர்பத்துன்னு போடுவோம் இல்லையா, அதோடைய எசன்ஸு தான் இது. நான் வீட்டில் பெரிய பாட்டில் அங்கே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன். இது காலியாக போகுது. இது எடுத்துகிட்டு போயிட்டு நான் இங்கே தான் ரொம்ப ஜூஸ் போடுற மாதிரி இருக்குது. அதனால் அது மாற்றி வச்சிடலான்னு வச்சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சப்ஜா விதை இருக்குது பார்த்தீங்களா, அது இது இல்லை, வேறு என்னமோ வச்சுருக்கேன். நெய் டப்பான்னு நினைக்கிறேன். இது சப்ஜா விதை தான். நான் மஞ்சத்தூள் முதல்ல போட்டு வச்சதுனால இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி இப்படி தெரிஞ்சிருக்கு. சப்ஜா விதை தான் எடுத்துகிட்டு வந்தேன், அதான் வச்சுருக்கேன் அதில். இது வந்து பாதாம் பிசின் தான். இதெல்லாம் ஜூஸ் போடுறது மட்டும் தனியாக வச்சுருக்கேன். சிலப்போ என்னோடய பொண்ணு நான் இல்லாத நேரத்தில் போடுவாங்கன்றனால ஒரே இடத்துல வச்சா தான் தெரியும். உங்கள் கிச்சனில் மற்றபடி சமையல் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்புறம் காப்பி தூள் அப்பப்போ நான் பாக்கெட்டு கட் பண்ணி போட்டுப்பேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஹோல்சேலாக வைக்கிறத இங்கே வச்சுருக்கேன். இது வந்து செடி எதாவது வைக்கலான்னு இது வந்து தொட்டி மாதிரி பிளாஸ்டிக் இருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வச்சா பிள்ளைங்க வெளில தூக்கி போட்டுருவாங்களோன்ட்டு வெளியில் வச்சாலும் தூக்கி போட்டு உடச்சிருவாங்கனால யூஸ் பண்ணல, அப்படியே வச்சுருந்தேன். சரி, பச்சரிசி மாவு வந்து கோலம் போடுறதுனால அது கொஞ்சம் எடுத்தாந்து வைக்கலாமே அதை கொட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு. அப்புறம் இந்த வாளி, ஸ்பூனு, இந்த மாதிரி கத்தி, தேங்காய் திருவுறது 2 வீட்டில் இருந்தனால இங்கே ஒன்று கொண்டாந்து நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரம், அப்புறம் ஸ்நாக்ஸும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன். சிலப்போ சாயந்தர நேரத்தில் சாப்பிடுவாங்க. நேரம் பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. அதனால் கொண்டாந்து எப்போதுமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வாட்டர் கேன். இந்த கூடையே வந்து நான் தேர் திருவிழாவில் வாங்கினதை நிறைய வீடியோவில் வந்து நான் சொன்னேன். ஒரு வீடியோவில் எடுத்து காமிச்சேன். ஷார்ட்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்கேன். அது இந்த இதுக்காக தான், அந்த ஆஃபீஸ்க்காக தான் வாங்கியிருந்தோம். சரி, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாமேன்னு சின்ன கூடையாக. நான் அப்பப்போ டெய்லி வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் இங்கே எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா என்ன காய் சமைக்க போகிறோமோ அது மட்டும் தான் எடுத்து தர முடியும். ஃப்ரிட்ஜ் இல்லாதனால எனக்கு வீணாக போயிடும்ன்றனால என்ன சமைக்க போகிறோமோ அது மட்டும் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு
பூண்டு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இஞ்சிலாம் வீணாக போகாததுனால வெங்காயம் இதெல்லாம். ஏன்னா மிக்ஸிலாம் இங்கே தான் எடுத்தாந்து நான் யூஸ் பண்ணல. அங்கேயே தான் நான் வந்து சட்னி இதெல்லாம் அரைச்சிப்பேன். மதிய லஞ்ச் மட்டும் நான் சிலப்போ இங்கே செஞ்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த போல் தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் மட்டும் நான் அப்பப்போ கொஞ்சம் எடுத்துப்பேன். சட்னி அரைக்க வேணுனால வெங்காயம் ரொம்ப யூஸ் ஆகும். மத்தியானம் சாம்பார் இந்த மாதிரி தான் கூட்டு இது மாதிரி செய்யறதுனால ஒரு வெங்காயம் 2 வெங்காயமே போதுமானதாக இருக்கும். அதனால் வீடு மாதிரி இங்கே நிறைய ஜாமானை நான் போட்டு வைக்கல, வேஸ்ட்டாக போய்டும்னு. இது வந்து அரிசியே வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ 2 கிலோ அப்படி தான் வச்சுப்பேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் புழுங்கல் அரிசி தான் பேரே தவிர வண்டு வைக்கி புழு வைக்கிற மாரி ஆகிடுது. ஏன்னா நாங்கள் வைக்கிறதே சிலப்போ 1 டம்ளர் இப்படி தான் வைப்போம். வீட்டிலேயே சமையல் பண்ணி நான் அங்கேயே வந்து அவங்க அப்பாவுக்கு சிலப்போ சாப்பாடு வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் 2 பேர் தான் சிலப்போ இருக்கிறதுனால கம்மியாக தான் ரைஸ் வந்து வைக்கிறதுனால கம்மியாக தான் நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சாப்பிடும்போது தான் அதிகமாக ரைஸ் வைக்கிறதுனால ரைஸ்லாம் நான் மொத்தமாக அங்கே தான் வச்சுப்பேன். இங்கே கொஞ்சம் மட்டும் அவசரத்துக்கு தேவைக்காக மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த பேப்பர் கப் யாருன்னா வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்டோடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தால் சில பேர் எதுவும் ஸ்நாக்ஸ் எதாவது கொடுக்குற மாதிரி ஏதாவது தேவைப்படுமேனு அதான் வாங்கிட்டு வந்து கப்பு டீ கப்பு இதெல்லாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷாம்பு குளிக்கிறதெல்லாம் இல்லை, எல்லாம் வீட்டிலே தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்துடுவோம். எதுக்கும் சிலப்போ தேவைப்படுமேனு இந்த மாதிரி துணி சோப்பு இதெல்லாம் வந்து நான் இங்கே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஷாம்பு மட்டும் இந்த குட்டி குட்டி டப்பாலாம் நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கருவேப்பிலை மெல்லாம் வந்து ரசம் வேணா சாம்பாருக்குலாம் தாளிக்கணும்னா இதில் கொஞ்சமாக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம அப்படியே எடுத்தாந்து போட்டு அங்கே காஞ்சி போயிடும். அதனால் தேவையான அளவு மட்டும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை மட்டும் எடுத்துகிட்டு வருவேன். எதுவுமே வந்து நான் வெளில பக்கத்தில் மளிகை கடைலாம் இருக்குது, இருந்தாலும் எதையும் நான் வேஸ்ட்டாக எதுவுமே வாங்க மாட்டேன். நம்ம வீட்டில் என்ன நம்ம வந்து வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருள் எடுத்தாந்து தான் நான் இங்கேயே யூஸ் பண்ணுவேன். எப்பயாவது பால் மட்டும்தான் நாங்கள் வேணுனா வாங்கிப்போம். எடுத்தால் நம்ம அதுவும் மறந்துட்டோம்னா. இல்லைன்னா நம்ம அதையே வச்சு தான் நான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சே நம்ம செய்யும்போது தான் நம்மளால் சேமிப்பையும் அதிகப்படுத்திக்க முடியும். எதையும் வேஸ்ட் ஆக்காமலும் யூஸ் பண்ண முடியும். அதனால் நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இன்னும் ஒரு சின்ன டப்பாவும் பார்த்தீங்கன்னா நான் ஊறுகாய் வந்து வீட்டில் தாளித்து வச்சுருப்போம் இல்லையா, அதையே சிலப்போ மோர் சாதம் அப்படிலாம் சாப்பிட்ற மாரி தான் ரசம் கூட்டுலாம் இருந்தால் அது வந்து கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வருவேன். அது என் பொண்ணு ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, எனக்கு மட்டும்தான் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மட்டும் தான் எடுத்து தருவேன். அது எதுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் அந்த 2 பாக்ஸுமே நான் வந்து வச்சுருக்கேன். அது மாதிரி இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் தூக்கி போட்டுறாமல் நமக்கு எண்ணெய் துணி வச்சுக்க, ஏலக்காய் இந்த மாதிரி பொருள்லாம் வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும். எப்போதுமே எந்த பொருள் கிடச்சாலுமே நான் அது மாதிரி க்ளீன் பண்ணி சேர்த்து வச்சுப்பேன். அது எப்போயாவது எனக்கு யூஸ் ஆகும். இப்போ அது மாதிரி தான் அந்த பொருள்லாம் ரொம்ப யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே எந்த பொருள் கிடைச்சாலுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு சமயத்தில் யூஸ் ஆகும். அதை வந்து கண்ணாபின்னான்னு போட்டு அடுக்கி கண்ணாபின்னான்னு வச்சோம்னா தூசி தான் அடையும். ஒரு பெரிய வாளி ஏதாவது ட்ரம் இருந்ததுன்னா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அப்பப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற கிச்சனுடைய லுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பார்த்துட்டு யாரும் என்ன கமெண்ட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கமெண்ட்லாம் வராது, இருந்தாலும் சொல்கிறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இது எனக்கு போதுன்றதுனால நான் இந்தமாரி தான் வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கிச்சனுமே நம்ம அதேமாரி அரேஞ்ச் பண்ணால் நமக்கு நிறைய வந்து காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.